ஹாய் எவரிபடி, ஒத்த பைசா செலவு இல்லாம இந்தியில் ப்ரொமோஷனாவும் கூலி. லோகேஷ் கனகராஜ் எடுத்த அதிரடி முடிவால் மிரண்டு போன திரை உலகம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. என்னடா இது கூலி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, எங்க சன் பிக்சர் எதுவுமே ஒன்னும் அறிவிக்கலையே அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, சன் பிக்சர் நீங்க எதுவுமே அப்டேட் கொடுக்க வேண்டாம்டா, நாங்க எங்க தலைவருடைய படத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ இந்தியில பாத்தீங்கன்னா மரண மாஸ் காட்டுறாருங்க நம்ம கூலி. ஆமாங்க, நம்ம தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்ல, இப்போ ஹிருத்திக் ரோஷன் அது மட்டும் இல்ல, ஜூனியர் என்டிஆர் இவங்களுடைய ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், கூலி விசஸ் வார் 2 ரெண்டு பேரும் மோத போறாங்க அப்படின்றது தெரியும். ஆனா அந்த தகவல் தான் இப்போ தலைவருடைய கூலி படத்துக்கு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஹிருத்திக் ரோஷன் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச பேச இப்போ உலக அளவுல தலைவருடைய கூலி படம் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5 பைசா செலவு இல்லாம இப்போ அவங்க ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவரின் சொந்தங்கள் தலைவரை தூக்கி கொண்டாடுறாங்க. ஆனா ஹிருத்திக் ரோஷன் சில ரசிகர்கள் தான் நெகட்டிவா பேசுறாங்க. இருந்தாலும் அதுவும் ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனா எடுத்துக்கலாம். எது எப்படியோ இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஹிந்தியில 1 பைசா செலவு இல்லாம ப்ரொமோஷன் ஆயிடுச்சுங்க. ஆக மொத்தம் கூலி படம் என்னென்ன சாதனைகளை முறியடிக்க போகுது, என்னென்ன சாதனைகளை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் இருக்கு. ஏன்னா முன்னாடி இப்போ 2000-3000 கோடி இலக்கு இருக்கு. அந்த இலக்கெல்லாம் தவிடுபடி ஆக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்ட் அவ்வளோ அற்புதமான நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ் சொல்ல தேவையில்ல, பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி எடுத்துருவாரு. நம்ம அமீர்கான் சொல்ல தேவையில்ல, நாகார்ஜுனா, அமீர்கான், உபேந்திரா இவங்கெல்லாம் வந்து நடிப்பு அரக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். பட்டே கிளப்பிடுவாங்க. அது பத்தாம நமக்கு எனர்ஜி ஏத்துறதுக்கு பூஜா ஹெக்டே இருக்காங்க, ஸ்ருதிகாசன் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எது எப்படியோ எப்படியெல்லாம் படம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி நிறைய பதிவு போட்டுட்டேன். அவ்வளோ அற்புதமா வந்திருக்கு. தலைவர் பார்த்து மிரண்டுட்டாராம். லோகேஷ் கிட்ட என்ன சொன்னாருன்றத இன்னும் கொஞ்சம் நாள்ல வெளியே வந்துடும். கண்டிப்பா அவரே சொல்லுவாரு, வெயிட் பண்ணிருந்துங்க. இன்னும் சன் பிக்சர் எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு அவளா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாசம் இறுதிக்குள்ள. ஏன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி சொல்லிட்டாங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இதுக்குள்ள எல்லா ப்ரொமோஷனும் முடிச்சாகணும். இப்ப பட்டுன்னு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா கூலி பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, அவரு சமூக வலைதளங்கள்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறாராம். ஏன்னா ப்ரொமோஷன்ல ஈடுபட போறாரு அப்படின்னு இப்போ திரையுலகமே வியந்து பாக்குது. ஏன்னா இவர் சும்மாவே 6 அடிப்பாரு. ஆனா இப்போ பூந்து விளையாட போறாரு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா விக்ரம் ஒரு வெற்றி படம் கொடுத்தாலும், ஆனா மாஸ்டர், லியோ போன்ற 2 படங்களும் மாபெரும் தோல்வி படமா கொடுத்ததுனால அவர் கொஞ்சம் தோண்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த படத்துல அவர் அதனால இப்போ கண்டிப்பா அவர் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்காரு. அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, நான் லியோல பண்ண தப்ப நான் கூலியில பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஓகே, விஜய் அப்பா சொல்லியிருந்தாரு. இது மாதிரி போன் பண்ணி லோகேஷ் கிட்ட கேட்டாரா, என்னையா கதை எழுதியிருக்க, இது ஒரு கதையாயா அப்படின்னு. அதுக்கு அலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கிடைக்கல. ஆமா, இந்த மாரி கேட்கும்போது தான் அவங்களுக்கு சிக்னல் கிடைக்காது அப்படின்னு நக்கலா சொல்லியிருப்பாரு. அந்த படம் எப்படி இருந்துன்னு உங்களுக்கே தெரியும். சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அவரே சொல்லியிருந்தாரு. ஆனா அதை தப்ப நான் வந்து கூலியில பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்போ கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் வெற்றி பெற ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். நீங்களும் வேண்டிக்குங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான். கைதி, மாநகரம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர். ஏன் விஜய் அண்ணாவை வச்சு வெற்றி கொடுக்க முடியல அப்படின்னு கேக்குறீங்களா? அது விஜய் அண்ணாவுக்கு தலையெழுத்துங்க. எங்க போனாலும் தோல்வி தான் அவரு. ஆனா லோகேஷ் பாவம் எவ்வளவு உழைச்சாரு. ஆனா லியோ படத்துக்கான சம்பளம் கொடுக்கல. அது கேட்டதுக்கு, நீ அவ்வளவு செலவு காட்ட இதோ செலவாயிட்ட, எனக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் புலம்பி இருக்காராம். எது எப்படியோ எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி இந்த படத்துல கண்டிப்பா வாங்கிடுவாரு. நம்ம நெல்சனுக்கு கிடைச்சது போல இவருக்கும் கிடைக்கும். கார் பிளஸ் செக். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.